நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. செவ்வாய் குரு பகவான் ஆளும் நட்சத்திரம் போகிறதுனால இந்த 3 ராசிக்காரங்க ஜெயிக்கும் குதிரையாக மாற போகிறாங்களாம். அதை பற்றி பார்க்கும்பொழுது ஜோதிடத்தில் அனைத்து கிரகங்களின் பயிற்சிகளும் முக்கியத்துவம் வாய்ந்தவை. நிகழும் ஒவ்வொரு கிரக மாற்றமும் அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்துது. செவ்வாய் கிரகத்தின் பயிற்சி ஜோதிட சாஸ்திரத்தில் மிகவும் முக்கியமானது. கிரகங்களின் தளபதியாக கருதப்படும் செவ்வாய் தைரியம், வலிமை, வீரம், நிலம் மற்றும் வாகனங்களை பாதிக்குது. செவ்வாய் ஒருவரின் வீட்டில் சரியான இடத்துல அமைஞ்சுதுன்னா அதனால் ஏற்படும் பலன்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே சமயம் தவறான இடத்துல அமர்ந்துச்சுன்னா அதனால் ஏற்படும் ஆபத்துகள் மிக மோசமாக இருக்கும். செவ்வாய் விசாக நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் பொழுது அது சில ராசிக்காரங்களுக்கு பல்வேறு நன்மைகளை வழங்குதுங்க. விசாகம் குரு பகவான் ஆளும் நட்சத்திரமாகும். தற்போது அக்டோபர் 13ஆம் தேதி காலை 9:29 மணிக்கு இந்த நட்சத்திர பயிற்சி நடைபெறப் போகுது. செவ்வாயின் நட்சத்திர மாற்றத்தினால மகத்தான அதிர்ஷ்டத்தை அடைய போகும் ராசிங்க எதுன்னு பார்க்கும் பொழுது முதலாவதாக மேசத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். மேசராசியை ஆளும் கடவுளாக செவ்வாய் இருக்கிறார். எனவே செவ்வாயின் இந்த நட்சத்திர மாற்றம் அவங்களுக்கு பல நன்மைகளை அளிக்க போகுது. குரு பகவானின் செல்வாக்கு அவங்களின் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வரப்போகுது. இந்த காலகட்டத்தில் அவங்களின் தைரியம், தன்னம்பிக்கையெல்லாம் அதிகரிக்க போகுது. மேலும் அவங்களை முடிவெடுக்கும் திறன்களும் மேம்படும். இந்த காலகட்டத்தில் அவங்களின் கடந்த கால பண பிரச்சனைக்கு முடிவு வரும். அவங்க கிடப்பில் போட்டிருந்த பல வேலைகளை இப்போது நீங்கள் மீண்டும் தொடங்கலாம். நிலம் மற்றும் வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். அவர்களின் ஆரோக்கியம் இப்போது ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது. அடுத்தது சிம்மத்தை பற்றி பார்க்க போகிறோம். செவ்வாயின் நட்சத்திர பயிற்சி சிம்மராசிக்காரவங்களுக்கு பல நேர்மையான மாற்றங்களை அளிக்க போகுது. இந்த காலகட்டத்தில் அவங்க வாழ்க்கையில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும். செவ்வாய் கிரகத்தின் பயிற்சி பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அவங்களின் வேலையில் அதிக மகிழ்ச்சி, அமைதி மற்றும் வளர்ச்சியை தருது. அவங்களின் பொருளாதார நிலை இப்போது வலிமையாக இருக்கும். அவங்களின் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் உருவாகும். வருமானத்துக்கு புதிய வழிகள் திறக்கும். கடந்த கால கடன் பிரச்சனைகள் இப்போது முடிவுக்கு வரலாம். குடும்ப வாழ்க்கை இப்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். சில குறிப்பிட்ட காரணங்களுக்காக அவங்களின் புகழ் இப்போது அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது தனுசு ராசி. செவ்வாயின் நட்சத்திர பயிற்சி தனுசு ராசிக்காரங்களுக்கு அற்புதமான பலன்களை அளிக்க போகுது. தனுசு ராசியின் அதிபதியாக குரு பகவான் இருக்கிறதுனால இப்போது அவங்க சிறந்த பலன்களை அடைவாங்க. வாழ்க்கையில் பல எதிர்பாராத ஆச்சரியங்கள், சம்பவங்கள்லாம் நடைபெறலாம். அதிர்ஷ்டம் பல வழிகளில் இருந்து அவங்களை தேடி வரும். நீண்ட பயணங்கள் மேற்கொள்வதற்கான மூலம் அவங்க பல நன்மைகளை அடையலாம். புதிய முதலீடுகளை செய்வதற்கு இது ஒரு சரியான காலகட்டம். கிடைக்கும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி லாபங்களை பெற வேண்டிய நேரம் இது. ஆரோக்கியம் மிகவும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். கடுமையாக உழைக்க உறுதுணையாக இருக்கும். குடும்பத்தினரிடம் முழுமையான ஆதரவு கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் அவங்க வாழ்க்கையில் நிலவும் பெரும்பாலான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் நேரம் இதுங்க.